வெல்கம் டு டாக்டர் மைத்லிஸ் மியூசிக் தெரப்பி சேனல். இன்றைய பதிவிலையும் ஹியூமன் மோட்டிவேஷன்ஸ் அண்ட் எமோஷன்ஸ் என்ற தலைப்பிலேயே சில செய்திகளை நம்ம பகிர்ந்துக்கலாம். இப்போது ஹோம் மேக்கர் அப்படின்னு ஒருத்தர் இருக்கிறாங்க. யார்? வீட்டில் இருக்கிற நம்ம தாய் இல்லைன்னா நம்ம பாட்டி அம்மா அப்படின்னு யார் இருந்தாலும் அந்த ஹோம் மேக்கர்ஸில் தான் இருக்கிறாங்க. அந்த கேட்டகரியில் அவங்க ஹோம் மேக்கர் மட்டும் இல்லை, அதர் ஆக்டிவிட்டீஸ் ரிலேட்டட் ஹவுஸ் ஹோல்டு கோர்ஸு எல்லாம் கூட பார்த்துப்பாங்க. அப்படின்னா அவங்களோட ஒரு மோட்டிவேஷன் லெவல் எவ்வளோ இருக்கும்? ஒரு ரொட்டீனில் இருக்கும். ஒரு ரொட்டீனில் காலையில் எழுப்பினோடனே நம்மளுக்கு நம்ம அம்மா என்ன செய்ய தருவாங்க, டிஃபன் செய்ய தருவாங்க, அப்புறம் சாமி கும்பிட்றதுக்கு வேண்டிய எல்லா முயற்சியும் பண்ணி தருவாங்க, சமைச்சு சாப்பாடு தருவாங்க. அப்படின்னு சொன்னால் இது அவங்களோட ரொட்டீன், அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி. அவங்க நம்ம பிள்ளைங்க இருக்கிறன்னு சொன்னால் பிள்ளைங்க ஸ்கூல் போகிறதுக்கு முன்னையோ காலேஜ் போகிறதுக்கு முன்னையோ இல்லை ஈவன் ஆஃபீஸ் போகிறாங்கன்னா ஆஃபீஸ் போகிறதுக்குள்ளேயோ இதெல்லாம் செய்து கொடுக்கணும் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு கடப்பாடு. இது அந்த கடப்பாடை நம்ம எப்படி எடுத்துக்கணும்? அதை நம்ம அம்மா நம்மளுக்கு இதெல்லாம் செய்து கொடுக்குறாங்க. இன் ரிட்டர்ன் வி ஆர் சப்போஸ் டு சர்வ் ஹர். எப்படி? சாயந்தரம் ஆஃபீஸ்லேருந்து சீக்கிரம் வந்துட்டா வந்த உடனே அன்றைக்கி நான் ஈவினிங் டிஃபனை நம்மளே பார்த்துக்கலாம், நம்ம அம்மாவுக்கு செய்து கொடுக்கலாம். ஒன்று, சாட்டர்டே சண்டே ஆஃபீஸ் லீவுன்னு சொன்னால் அன்றைக்கி எல்லா ஹவுஸ் ஹோல்டு கோர்ஸும் நம்மளே பார்த்துக்கலாம். ஸ்கூல் போகிற பிள்ளைங்களாக இருந்தாலும் சாட்டர்டே சண்டேல எல்லா வேலையும் சீக்கிரமாக ஹோம்ஒர்க்கு அசைன்மெண்ட் எல்லாம் முடிச்சுட்டு வி கேன் சப்போர்ட் அவர் மதர் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலான்னு சொன்னால் வேண்டாம் அப்படின்னு கூட இன்னொரு இது புரிஞ்சுக்கலான்றத ஒரு அஃபர்மேட்டிவில் அந்த கேட்டகரியில் புரிஞ்சிக்காம லைட்டர் வெயினில் புரிஞ்சுட்டா பண்ணாதையும் கூட போகலாம் அப்படி சொல்லிடுவாங்க. நோ தட் வே. இந்த புரிஞ்சுக்கலாம் செய்யலாம் அப்படின்னு சொல்கிறது இட் இஸ் அன் அஃபர்மேட்டிவ். யூ ஆர் சப்போஸ் டு டூஸ் ஹெல்ப் தி மதர் அப்படின்னு நம்ம வச்சுக்கணும். எல்லா அம்மாவுக்கும் இது பொருந்தும். 25 வயசில் ஆஃபீஸ் போகிற பொண்ணாக இருந்தாலும் அந்த அம்மாவுக்கு இது பொருந்தும். 12 வயசில் ஸ்கூல் போகிற லேட் சைல்ட்ஹுட்டில் இருக்கிற ஒரு பொண்ணாக இருந்தாலும் பையனாக இருந்தாலும் அவள் அம்மாவுக்கு அது பொருந்தும். இல்லை 40 வயசில் ஆஃபீஸ் போகிற ஒரு பையனாக இருந்தால் கூட அவள் அம்மாவுக்கு இது பொருந்தும். இட் இஸ் அப்ளிகபிள் வாட் எவர் இட் இஸ். ஒரு சாட்டர்டே சண்டேல வி ஆர் அட் ஹோம் சொன்னால் வி கேன் சப்போர்ட் அவர் மதர். என்ன வேணுமோ அவங்களுக்கு என்ன வேணுமோ அது செய்து கொடுக்கலாம். ஆனால் உடனே எல்லோரும் நம்ம இந்த ப்ரெசன்டே சினாரியோவில் எல்லோரும் என்ன நினைக்கிறோன்னு கேட்டால் சாட்டர்டே சண்டே லீவுன்னா வண்டி எடு நம்ம கடையில் போய் சாப்பிட்லாம் அப்படின்னு நினைக்கிறோம். அப்போது உங்களோட டியூட்டின்னு வரும்பொழுது யூ ஆர் என்ன பண்ணுறாங்க? எவேடிங் த ரெஸ்பான்சிபிலிட்டி. இட் இஸ் ஹைலி பனிஷபிள் ஒன். 5 நாளைக்கு அம்மா சப்போர்ட் பண்ணும்பொழுது 6, 7 அந்த 2 நாளைக்கு நீ என்ன பண்ணணும்? நாம் அம்மாவுக்கு சப்போர்ட் பண்ணணும். நான் அன்றைக்கி அம்மாவே அழைச்சிட்டு கடைக்கு போகிறேன்னு சொன்னால் it is not the right way. It is, and that's what I am telling you previously, it is punishable offense. அதுக்காக கடைக்கே போகக்கூடாதா அப்படின்னு கேட்குறது விஷயம் இல்லை. கடைக்கு போகணும். ஏன்னா கடைக்கு போகிறது வேறு ஒரு ரீசனுக்காக இருக்கணும், சாப்பிட்றதுக்காகவோ வேறு எந்த அப்படி பண்ணக்கூடாது. சாட்டர்டே சண்டே யூ ஷுட் கெட் அப் early, யூ ஃபினிஷ் யுவர் ஒர்க் அண்ட் சப்போர்ட் யுவர் மதர். ஏன்னா அன்றைக்கி என்ன வேணும், என்ன ப்ரிப்பேர் பண்ணணும்னு பார்த்து அம்மாவுக்கு சப்போர்ட் பண்ணி அம்மாவுக்கு வேணுன்ற வேலையெல்லாம் பண்ணி கொடுத்து எல்லா ஹவுஸ் ஹோல்டு போகிறதையும் பண்ண தெரிஞ்சுட்டா வாட் இட் வில் ஹேப்பன் சொன்னால் அட் எ லேட்டர் பாயிண்ட் ஆஃப் த லைஃப் நம்மளுக்கு அது ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும், ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சனி ஞாயிறு என்ன சொன்னால் உடனே வெளியில் போய் சாப்பிட்ணும், வீட்டில் சமைக்க முடியாது, ஐ வில் நாட் சப்போர்ட் மை மதர் சொன்னால் தட் பர்டிகுலர் ஆக்ஷன் கிவ்ஸ் தன்னுடைய அம்மாவாக இருந்தாலும் நம்மளோட அம்மா முன்னாடி நம்மளோட இமேஜ் சின்ன கடுகு போல் ஆயிடுது. நம்ம அம்மா அதை என்ன பண்ண மாட்டாங்க, பாராட்ட மாட்டாங்க. பசங்க எப்படியே போட்டோம் அப்படின்னு நினைப்பாங்க தான். தனக்கும் ஒரு நாள் ரெஸ்ட் கிடைக்கிறது, நம்மளும் கடையில் போய் சாப்பிட்லான்னு நினைக்கிறது அதெல்லாம் வேறு விஷயம். ஆனால் நம்மளை பற்றின ஒரு அபிப்பிராயத்தில் குறைபாடு வந்த பிறகு நம்ம அவங்க அது வெளிக்காட்டாமல் நம்மளோட அவங்களும் கடைக்கு வருவாங்க. இல்லாட்டி போனால் நம்ம அம்மாவுக்கு இங்கே வாங்கிட்டு என்ன பண்ணலாம், பார்சல் கொண்டு வீட்டில் கொடுக்கலாம். மெனி திங்ஸ் கேன் ஹேப்பன், பட் தட் இஸ் நாட் தி ரைட் வே. சரியான எல்லா விஷயத்துக்கும் சரி அப்படின்னு ஒன்று உண்டு. ஏதோ ஒன்றுத்தில் போகிற வழியில் ஒரு சரி கிடைக்கிறது, அதை வச்சு ஹாப்பியாக இருக்கிறத காட்டிலும் எது சரியோ அதை மட்டும் செய்து அதில் ஹாப்பினஸ் வர்றது அது ஓவர்வெல்மிங்காக இருக்கும். அதனால் சாட்டர்டே சண்டேனா யூ ஷுட் லேர்ன் டு டூ த திங்ஸ். என்னெல்லாம் பண்ணணும், எப்படி சமைக்கணும், என்ன சப்ஸ்டன்ஸ் போட்டுக்கணும், என்ன ரேஷியோவில் இருக்கணும், இந்த என்ன ஸ்பைசி திங்ஸ் எல்லாம் அப்படின்றதெல்லாம் நம்ம தெரிஞ்சுட்டா ஒரு 3 அல்லது 4 சண்டேல செய்ய துவங்கினா 5வது சண்டேலேருந்து வி வில் கெட் சம் நாலேஜ், வி வில் கெட் சம் எக்ஸ்பர்டைஸ். நான் உடனே பெரிய வார்த்தை சொல்கிறேன். வி வில் கெட் சம் எக்ஸ்பர்டைஸ் டு ப்ரிப்பேர் திஸ் டிஷ் வந்துடும். அப்போ வந்துட்டா 5வது வாரத்துலேருந்து நல்லா செய்கிறாங்களே அப்படின்னு. ஆனால் நமக்கு மனசு கொண்ட லேட் சைல்ட்ஹுட்லேருந்து ஒரு லேசினஸ் வளர்த்துக்கிட்டோம் இல்லை, அதில் என்ன நடக்கும்னு கேட்டால்
நல்லா செய்கிறாங்கன்னு சொல்லிட்டா வாரம் நம்மளை இதே டிஷ்ஷை பண்ண வைப்பாங்க, வேலை வாங்கிடுவாங்க அப்படின்னு இந்த பிள்ளைங்களுக்கு தோணும். அது ரொம்ப தவறான கருத்து. அம்மா செய்து கொடுக்குறாங்களே, அப்போ எப்போவாவது அம்மா நினச்சிருப்பாங்களா அது போல்? எல்லா நாளுமே அம்மா செய்கிறாங்க. சில நாளைக்கு யாருமே எங்கேயும் போக முடியல. இப்போ திடீர்னு பாருங்கள், இன்னும் ஒரு வாரத்தில் ரெய்னி சீசன் ஆரம்பிக்க போகிறது அப்படின்னா எந்த சாட்டர்டே சண்டே யாருமே வெளியில் போக முடியாது. அப்போ 7 நாளும் அம்மா செய்வாங்கல்ல, செய்வாங்க தானே. அம்மா செய்யலாட்டா பாட்டி செய்து தருவாங்க. பாட்டி செய்து தந்தால் நல்லா இருக்குது, பாட்டி தான் சூப்பராக செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அது போகாது. வீட்டில் இருக்கிற கிராண்ட் டாட்டர் எல்லார் வீட்லேயும் இங்கே எல்லாருக்கும் இன்றைக்கி ஒரே பொண்ணு தான் இருக்குது. நிறைய வீட்டில் 100 வீடு எடுத்துட்டா 94 வீட்டில் என்ன கிராண்ட் டாட்டர் தான் இருக்குது. அப்போ அந்த கிராண்ட் டாட்டரை ஹவ் டு பி ட்ரெயின்டு. பிகாஸ் அவள் நாளைக்கு அவளோட ஃபேமிலியை ரன் பண்ணணும்னு சொன்னால் ஷீ ஷுட் லேர்ன் டு குக், ஷீ ஷுட் லேர்ன் டு டூ ஹவுஸ் ஹோல்டு கோர்ஸ். எத்தனை பெரிய வேலைக்கு போனாலும், எத்தனை பெரிய என்ன ரெஸ்பான்சிபிலிட்டியில் இருந்தாலும் தனக்கு வேணுன்ற சாப்பாடை தானே தயார் பண்ணி சாப்பிட்றது ஒரு பெரிய சிறப்பு. அந்த சிறப்புக்கு நம்மளை ஒவ்வொருத்தரும் தயார் பண்ணிக்கணும். இந்த ட்ரைனிங் இது ட்ரைனிங் இல்லை, இட் இஸ் அ லேர்னிங். கற்றுண்ட பிறகு தான் ட்ரைனிங் வரணும். அப்படின்னா ஓரளவு கற்றுண்ட பிறகு தான் அந்த ட்ரைனிங்கில் நம்ம என்ன பண்ண முடியும், நம்மளை உட்புகுத்திக்க முடியும். ஸோ இதுக்கு தொடர்புடைய செய்திகளை நம்ம வரப்போகிற பகுதிகளிலும் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.